உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அந்த கோமேத கல்ல அப்படி என்னதான் இருக்கு? எதுக்காக இத்தனை நாளா அப்படி ஒரு கல் இருக்கிறத என்கிட்ட இருந்து மறைச்ச? இதெல்லாம் உங்ககிட்ட கேட்கணும்னு என் மனசு கடந்து துடிக்குது. ஆனா நீயா சொல்ற வரைக்கும் அந்த விஷயத்தை பத்தி நான் உங்ககிட்ட கலர விரும்பல. ஏன்னா என்கிட்ட சொல்லக்கூடிய விஷயமா இருந்தா கண்டிப்பா நீயே என்கிட்ட சொல்லிருப்பிய. உங்களோட இந்த மனசுதாங்க என்ன பாடா படுத்திட்டு இருக்கு. இவ்வளவு நல்ல மனுஷன் எனக்கு புருஷனா கிடைச்சதுக்கு காரணமே அந்த நாகம்மாவோட அருள் தான். அது இல்லைன்னா நிச்சயமா நீங்க எனக்கு புருஷனா கிடைச்சிருக்க மாட்டீங்க. இனிமே அந்த நாகம்மாவோட அருளும் கருணையும் எனக்கு கிடைக்காதோன்னு பயமா இருக்குங்க. எதுக்கு இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க? இல்லங்க, நான் வச்சிருந்த அந்த கோமேதக கல் எங்க குடும்பத்துல பரம்பரை பரம்பரையா பல தலைமுறையா பாதுகாத்து வச்சிருந்த ஒரு பொக்கிஷங்க. அது சாபமா இல்ல நல்லதுக்கான்னு தெரியாது. எங்க குடும்பத்துல 5 தலைமுறையா எல்லாருக்குமே ஒரே ஒரு குழந்தைதான், அதுவும் பெண் குழந்தைதான் பிறக்கும். முதல் முறையா எங்க அம்மாவுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. என் தம்பி பிறந்தப்போ எனக்கு 6 வயசுங்க. அப்போ நாங்க நாகர்கோவில்ல இருந்தோம். தினமும் சாயந்தரம் அம்மா என்னையும் தம்பியையும் நாகராஜா கோயிலுக்கு கூட்டிட்டு போவாங்க. ஒரு நாள் அந்த மாதிரி என்னையும் தம்பியையும் கோயிலுக்கு கூட்டிட்டு போனப்போ ஒரு பெரியவர் அங்க வந்தாரு. என் தம்பியோட முகத்தை பார்த்த உடனே அவர் முகமே மாறிடுச்சு. எங்க அம்மாவை கூப்பிட்டு உங்க வீட்டு பூஜை அறையில இருக்கிற கோமேதக கல்ல உடனே எடுத்து ஒரு துணியில சுத்தி எங்கேயாவது மறைச்சு வச்சிருங்கன்னு சொன்னாரு. ஆனா எங்க அம்மா அதை பெருசா எடுத்துக்கல. இத்தனை தலைமுறையா நம்ம பூஜை அறையில வச்சு பூஜை பண்ண கோமேதக கல்ல எடுத்து மறைச்சு வைக்கிறதுக்கு எங்க அம்மாவுக்கு மனசு வரலங்க. அது அப்படியே விட்டுட்டாங்க. இந்த சமயத்துலதான் என் தம்பிக்கு காது குத்தி மொட்டை அடிச்சோம். அதுக்காக பக்கத்துல ஒரு கோயிலுக்கு போனோம். மொட்டை அடிச்சு முடிச்சதும் அவன் குளிக்கிறதுக்காக குளத்துல இறக்குனாங்க. குளிக்க போனவன் தண்ணியோட அப்படியே போயிட்டாங்க. எதிர்பாராத அவனோட மரணம் எங்களை ரொம்ப பாதிச்சது. எங்க அம்மா சித்த பிரம பிடிச்ச மாதிரி ஆயிட்டாங்க. அப்பதான் அவங்களுக்கு அந்த பெரியவர் சொன்ன வார்த்தை ஞாபகம் வந்துச்சு. உடனே கோமேதக கல்லை எடுத்து ஒரு துணியில சுத்தி மறைச்சு வச்சுட்டாங்க. இப்போ நாகவல்லி சொன்னதுனாலதான் அந்த கோமேதக கல்லையே நான் வெளியில எடுக்க நினைச்சேன். அந்த நேரம் பார்த்து நம்ம ஹேமா வந்து தற்கொலை பண்ணிப்பேன்னு சொன்ன உடனே எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சுங்க. வெளியே வந்த கோமேதக கல்லால நம்ம குடும்பத்துல யாருக்கும் எந்த கெடுதலும் நடந்துடக்கூடாதுன்னு என் மனசெல்லாம் திக்கு திக்குன்னு அடிச்சுக்குதுங்க. இவ்வளவுதானா விஷயம்? நான் என்னமோ ஏதோன்னு பயந்து போயிட்டு. கவலைப்படாத, நீ வணங்குற நாகம்மா உன்னை கைவிட மாட்டா. நாகவல்லிய பார்த்து உன் பிரச்சனையை சொல்லு, அவ தீர்த்து வைப்பா. நானும் அதே தாங்க நினைச்சேன். ஆனா மறைச்சு வச்சிருந்த கோமேதக கல்லு எங்க இருக்கும், யாருக்கிட்ட இருக்கும்? எல்லாரும் வந்துட்டீங்களா? உங்க அப்பாவோட உயிலை பத்தி நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இருந்தாலும் உங்க அம்மா கேட்டுக்கிட்டனால உங்க அப்பாவோட உயிலை நான் ஏன் வாயால சொல்றேன். இப்போ உங்ககிட்ட இருக்கிற 100கணக்கான ஏக்கர் நிலம், இந்த பங்களா, ஏகப்பட்ட நகைகள், இத பத்திலாம் நான் எதுவும் சொல்ல போறதில்ல. ஏன்னா அது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க அப்பா பேர்ல இருக்கிற எல்லா சொத்துக்களையும் அண்ணே, தம்பி, தங்க 3 பேருமே அனுபவிக்கலாமே தவிர எந்த காரணத்தை முன்னிட்டும் பிரிக்கவே கூடாது. நீங்க 3 பேரும் எப்பவும் சேர்ந்தே வாழணும், சேர்ந்தே அனுபவிக்கணும். அதான் இந்த உயிரோட சாராம்சம். அண்ணன் இறந்துட்டா தம்பிக்கும் தங்கைக்கும் சொத்து சமமா சேரும். தம்பி இறந்துட்டா அண்ணனுக்கும் தங்கைக்கும் இந்த சொத்து சேரும். உங்க வாரிசுகளுக்கும் இந்த சொத்துரிமை உண்டு. எந்த காரணத்தை முன்னிட்டும் உங்க வாரிசுகளும் இந்த சொத்தை பிரிக்க முடியாது. அவங்களும் அனுபவிக்கலாம். முக்கியமான விஷயம், வருத்தப்படக்கூடாது. நீங்க 3 பேருமே ஒருவேளை இறந்துட்டா இந்த சொத்து புறாவும் அறக்கட்டளைக்கு தான் போய் சேரும். இதுல உங்களுக்கு எந்த சந்தேகம் வரலையே? என்ன எங்களுக்கு பேசுறீங்க? நாங்க 3 பேருமே ஒன்னதானே வாழ போறோம். அதுல என்ன சந்தேகம்? இந்த உலகத்துக்கே கூட்டு குடும்பம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்க ஃபேமிலி தான் உதாரணமா இருக்க போகுது. கரெக்டா சொன்னீங்க. சொத்தை பிரிக்கிறத பத்தி யோசிச்சாதானே சந்தேகம் வர்றதுக்கு.
என்னம்மா உங்களுக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம். அம்மா இதப்பா உனக்காக நான் ஃபர்ஸ்ட் டைமா நானே கிச்சன் போய் டிஃபன் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். சாப்பிடு. சாப்பிட்டு முடிச்சிட்டு சரி சாப்பிட்டு மாத்திரை போட்டுக்கோ. உனக்கா என் கூட எப்ப பேசணும்னு தோணுதோ அப்ப பேசிக்கோ. சரி நீ சாப்பிட்டு, நான் வீட்டை கிளீன் பண்ணிட்டு வரேன். சூரிய குலத்து தோன்றலும் சோழ வம்சத்தின் ஒளியுமான ஸ்ரீரஸ்ரீ மூன்றாம் குலோத்துங்க சோழனின் ஆஞ்சைப்படி எழுதும் சாசனம் இது. குலமே பிரதானம், குலமே ஆசனம். மூன்றாம் குலோத்துங்க சோழனா? பாட்டி, பாட்டி, சாவித்திரி பாட்டி, இதெல்லாம் உண்மையா? இப்ப நான் உன்னை ஒண்ணும் செய்ய மாட்டேன். உன்னை அழிக்க எனக்கு ஒரு நொடி போதும். ஆனா நான் அப்படி செய்ய மாட்டேன். ஏன் தெரியுமா? உன்னை அணு அணுவா நசுக்க போறேன். துளி துளியா பொசுக்க போறேன். அப்பதான் உன்கிட்ட தோல்வி அடைஞ்ச பழைய கார்கோட ராஜாக்களோட ஆன்மாக்கள் சாந்தி அடையும். அதுக்கு முன்னாடி உன்னை நான் பார்க்கணும் நாகவல்லி. நேருக்கு நேரா பார்க்கணும். சர்வ வல்லமை படைத்த இந்த கார்கோடனை சந்திப்பதற்கு உனக்கு பயமா இருக்கா? பயம் என்ன பத்தி இல்ல கார்கோடா, உன்னை பத்தி.
என் பார்வைப்பட்டு எங்க பொசுங்கிட போறியோன்னு யோசிக்கிறேன். என்ன என்ன சொன்ன? ஓ பார்வைப்பட்டு நான் பொசுங்க போறேனா? தவம் பண்ணி நான் கூடுதலா சக்தி அடைஞ்சிருக்கேன். அப்படி இருக்கிறப்போ நீ என்ன எரிக்க போறியா? முட்டா, உன் சக்தியை பயன்படுத்தி நீ கொன்ன பெரியவருக்கே நான் உயிர் கொடுத்தவ. அப்படி இருக்கிறப்போ நீ எந்த மூளைக்கு? நாகவள்ளி! கத்தாத கார்கோடா. நமக்கெல்லாம் தந்தையா இருக்கிற வாசுகி நாகத்தோட பேரு சொல்லி இன்னும் எத்தனை நாளைக்கு பழி வாங்குற எண்ணத்தோட அலைய போற? தந்தையா வாசுகி நாகோ, உனக்கு தந்தையா? நாக இனமே நல்லா இருக்கணும்னு நினைச்சு தன்னையே கொடுத்த வாசுகி தந்தைக்கு நீயும் கூட இருக்கிறவங்களுக்கு என்ன செஞ்சீங்கன்னு எனக்கும் தெரியும், ஏன் இனத்துக்கும் தெரியும். கார்கோடா, அப்ப என்ன நடந்ததுன்னு புரியாம பேசுறேன். புரிஞ்சுதான் நான் பேசுறேன் நாகவல்லி. ஏன் எதிர நீ வராததும் ஓ இஷ்டம். ஆனா நமக்குள்ள நடக்கிற யுத்தத்துல நீ அழிய போறது நிச்சயம். முடிஞ்சா நீ உன்னை காப்பாத்திக்க. இப்படி நீ எரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் கார்கோடா நான் உன் முன்னாடி வரல. என்னதான் நீ என்ன அழிக்கணும்னு நினைச்சாலும் நீ என் சகோதரன் தானே. ஹலோ ஹலோ மிஸ்டர், உங்களை தான். Will you stop it, please? ஐயோ, ஹலோ மிஸ்டர், உங்களை தான். என்னைய சுத்தி சுத்தி வரீங்க, கொஞ்சம் நிக்கிறீங்களா? சரி, உங்களுக்கு பாம்பு பிடிக்க தெரியுமா? பாம்பு 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 பிடிக்க தெரியுமா? காது கேட்காது போல இருக்கு. சரி, ஓகே. உங்களுக்கு பாம்பு பாம்பு பிடிக்க தெரியலனாலும் பரவாயில்ல. யாராவது பாம்பு பிடிக்க தெரிஞ்சவங்க இருந்தா சொல்லுங்க. ஏன்னா எங்க வீட்ல பாம்பு இருக்கு, அத பிடிக்கணும். ஐயோ, உன் இம்சை தாங்கல. பாத்துக்க மாட்டேன் போல இருக்கு. இந்த பார்வை பாக்குறோம். ஐயோ, லூசு கிட்ட மாட்டிக்கிட்ட போல இருக்கு. உனக்கு என்ன வேணும்? நானும் உன் கூட வரேன். வாட்? வீட்ல பாம்பு இருக்குன்னு சொன்னல, அத அடக்கிடலாம். அந்த கோமிதகங்கள் எங்கேயுமே போகல. உங்க வீட்டுல தான் இருக்கு, உங்க குடும்பத்துல தான் இருக்கு. யார்கிட்ட இருக்கு? என் புருஷன் கிட்டயா? என் பொண்ணு ஹேமா கிட்டயா? என்னமா சொல்றீங்க? ஹேமா கிட்ட அந்த கல்லு எப்படி போச்சு? அப்படி ஒரு கல் எங்க வீட்டுல இருக்கிற விஷயமே அவளுக்கு தெரியாதே. அவளா அந்த கல் எடுக்கல, அந்த கல்லே ஹேமாவை தேடி போச்சு. அப்போ நான் போய் ஹேமா கிட்ட இருந்து அந்த கல்லை எடுத்து மறுபடியும் மறைச்சு வச்சிருவா? அது உங்களால முடியாது. உங்களை தவிர உங்க குடும்பத்துல இருக்கிற யார் கணக்கும் அது தெரியாது. அதை யாராவது பாத்துருவாங்கன்னு, அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு நீங்க பயப்பட வேண்டாம். உங்க குடும்பத்தை தவிர வேற யார் கண்ணுக்கும் அந்த கல்லு தெரிஞ்சாலும், அதை கையால எடுத்து அவங்க பார்த்துட்டாலும்
அவங்களுக்கு அழிவு காலம் நெருங்கிடுச்சுன்னு அர்த்தம். நீங்களா தடுத்தாலும் இனிமே அந்த கோமிதகக்கல் மறைஞ்சிருக்காது. வெளிச்சத்துக்கு வரும். எல்லாருக்கும் வெளிச்சத்தை உண்டாக்கும். நாகம்மா எப்பவும் உனக்கு துணையா இருப்பா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குமா? இதனாலெல்லாம் ஹேமா கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் இல்லையா? நிச்சயமா நடக்கும். ஆதிசேஷன் தான் அவளுக்கு புருஷன். ஆனா ரெண்டாவது புருஷன் நான் அப்பா அம்மாவோட பொண்ணு பார்க்க போனப்போ ஹேமா வீட்டில் இல்லை. 3 மணி நேரம் வெயிட் பண்ணது மட்டும்தான் மிச்சம். அவங்க வரவே இல்லை. அதனால அப்பாவும் அம்மாவும் ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. PhD பண்றா இல்லையா? ஏதாவது ரிசர்ச் வேலையா இருந்திருப்பா. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். என் புத்தியும் அதான் சொல்லுது. பட் மனசு வேற ஏதோ சொல்லுது. ஒருவேளை ஹேமாக்கு என்ன பிடிக்கல போல இருக்கு. அதனால தான் என்னை அவாய்ட் பண்றதுக்காக இப்படிலாம் செஞ்சிருப்பாங்களோன்னு ஒரு சின்ன டவுட். அவ்வளோதான். ஆதிசேஷன், ஹேமா இன்னும் உங்களை பார்க்கல? இல்ல மேம். அப்புறம் எப்படி பார்க்காம உங்களை பிடிக்காம போயிடும்? ஐ திங்க் யூ ஆர் ரைட். ஹேமாவுக்கு நிச்சயமா ஏதாவது ரிசர்ச் வேலையா தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, அது என்ன மோதிரம் ஆதிசேஷன்? இதுவா மேடம்? கோமேதக கல் பதிச்ச மோதிரம். ஓ, கோமேதக கல் மஞ்சள் கலர்ல இருக்கும்ல, கேள்விப்பட்டிருக்கேன். எஸ் மேம். இது கொஞ்சம் ஸ்பெஷலான மோதிரம். புத்துக்கோயில நாகவல்லி அம்மன் இந்த கல்லை கொடுத்து மோதிரமா செஞ்சு போட்டுக்க சொன்னாங்க. இந்த மோதிரத்தை நான் போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எல்லாமே நல்லதாவே நடக்குது. அப்போ ஹேமா விஷயமும் நல்லபடியா தானே நடக்கணும்? கண்டிப்பா. இஃப் யூ டோன்ட் மைண்ட், அந்த மோதிரத்தை நான் பார்க்கலாமா? எஸ் ஜோ. இந்தாங்க. சிவப்பு கல் கோமேதகம் ரொம்ப விசேஷமானதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு கதையும் உண்டு. தேவர்களும் அசுரர்களும் வாசுகி பாம்பை கயிறா வச்சு பார்க்கடல்ல அமிர்தம் கடைஞ்சாங்க இல்லையா? எஸ் மேம். விஷ்ணு கூட மோகினியா வந்த விஷயத்தை பத்தி தானே சொல்றீங்க? எஸ், யூ ஆர் கரெக்ட். அப்போ வலி தாங்க முடியாம தாங்கிட்ட இருந்த விஷத்தை வாசுகி பாம்பு கட்டிடுச்சு. அந்த விஷத்தோட பவரை தாங்க முடியாம உலகமே தவிச்சப்போ சிவபெருமான் அந்த விஷத்தை அள்ளி சாப்பிட்டுட்டாரு. நானும் கேள்விப்பட்டிருக்கேன் மேடம். அதனாலதான் அவருக்கு நீலகண்டன் கூட பேர் வந்துச்சு இல்லையா? அப்படி சாப்பிட்ட விஷத்தை சிவபெருமான் ஒரு தனி இடத்துல சிவப்பு கலர் கோமேதக கல்லா மாத்திட்டாருன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இப்ப அந்த கல் எங்க இருக்கு? ஐ மீன், எந்த கோயில்ல இருக்குன்னு கேட்டேன். நீங்களே கண்டுபிடிங்க. ஷூர் மேம். நானே கண்டுபிடிச்சு சொல்றேன். இஃப் பாசிபிள் நீங்க ஒரு விஷயம் எனக்கு கண்டுபிடிச்சு சொல்றீங்களா? என்ன விஷயம் ஆதிசேஷன்? பார்க்கடல் அமிர்தத்தை கடையறதுக்காக தன்னையே கயிறா கொடுத்தது வாசுகி பாம்பு இல்லையா? ஆமா. அமிர்தம் வந்ததும் தேவர்களுக்கு கொடுத்தாங்க, அது தெரியும். அசுரர்களுக்கு தராம நாசுக்கா விலகினாங்க, அதுவும் நமக்கு தெரியும். ஆனா தன்னையே கயிறா கொடுத்த அந்த வாசுகி பாம்புக்கு அமிர்தத்தை கொடுத்தாங்களா? இந்த விவரம் தெரிஞ்சா எனக்கு சொல்றீங்களா? ஐம் ஜஸ்ட் ஆஸ்கிங் ஃபார் தி கியூரியாசிட்டி, தட்ஸ் ஆல். குட். சரி மேடம், நான் கிளம்புறேன். என்னங்க ஆதிசேஷன்? தேங்க்யூ. See you. அந்த லேண்டோட உண்மையான சொந்தக்காரனை நான் கண்டுபிடிச்சிட்டேன். யாரு? நாகவல்லி. என்ன 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 பேர் சொன்ன? நாகவல்லிடா. ஏன் இந்த பேரை இதுக்கு முன்னாடி நீ கேள்விப்பட்டிருக்கியா? யார் அந்த நாகவல்லி?
எனக்கு இந்த காட்டுல பிரசவ வலி வந்தப்போ அவங்க தான் நீங்க கூட்டிட்டு வந்து எனக்கு உதவி பண்ணாங்க. கண்டிப்பா சொல்றேன், அவ மனுஷ பிரதியா இருக்க வாய்ப்பே இல்லை. இன்னொரு விஷயம், உங்க மேடம் ப்ளூ கிராஸ்ல மெம்பரா இருக்காங்க. அவங்கள பார்க்கறதுக்காக ஆதிசேஷன் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வருவார். அவரும் ப்ளூ கிராஸ் மெம்பர் தான். இதுல என்னன்னா, அவர் கட்டிக்க போற பொண்ணோட போட்டோ என் மேடத்தோட டேபிள் இருக்குடா. அந்த பொண்ணோட பேர் என்ன தெரியுமா? தெரியல. அத முதல்ல கண்டுபிடிடா. அவ யாரு, எங்க இருக்கா, என்னங்கிற எல்லா டீடைல்ஸும் எனக்கு சொல்லு. உனக்கு என்ன வேணுமோ அதை நான் கவனிச்சுறேன். பாம்புகளை பிடிக்கிறதுல நீ பெரிய கில்லாடின்னு ஊர்ல பேசிக்கிறாங்க. அதனால தான் உன்னை வர சொன்னேன். ஐயா, நான் சாதாரணமானவன். நான் ஒரு நாகவல்லி பக்தன். வழிதவறி ஊருக்குள்ள வந்த பாம்புகளை பிடிச்சு மறுபடியும் காட்டுக்குள்ள கொண்டு போய் விட்டுடுவேன். மற்றபடி எந்த பாம்புகளையும் அடிச்சு கொல்லவும் மாட்டேன், துன்புறுத்தவும் மாட்டேன். மாயன், நீங்க எல்லா வகையான பாம்புகளையும் பிடிப்பீங்களா? அந்த நாகவல்லி ஆத்தா புண்ணியத்துல எல்லா பாம்புகளுமே என் பேச்சுக்கு கட்டுப்படுமா. உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணுமே. சொல்லுங்க ஐயா, உங்க ஆராய்ச்சிக்கு ஏதாவது பாம்பு தேவையா? கண்டிப்பா என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன் ஐயா. பாம்புகளோட பெருமையை இந்த உலகம் பூரா எடுத்து சொல்லுங்க ஐயா. நாகவல்லி ஆத்தாவுடைய அருமையை எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். மாயன், பாம்பியை விளையாட ஆத்தான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஹேமா, பேசாத. மாயனுடைய நம்பிக்கை மாயனுக்கு, உன்னுடைய நம்பிக்கை உனக்கு. நமக்கு காரியம் ஆகணும், அவ்வளவுதான். புரிஞ்சுதா? ஐம் சாரி சார். மாயன் ஐயா, எனக்கு இச்சாதாரி நாகம் வேணும். இச்சாதாரியா? அப்படிப்பட்ட பாம்பு இப்ப எதுவும் கிடையாதுங்க ஐயா. இருக்கு மாயன். ஐயா இருக்கு. இச்சாதாரி நாகத்தை நான் என் கண்ணாலேயே பார்த்தேன். என்னையா சொல்றீங்க? உனக்கு தெரியும், எனக்கு இச்சாதாரி நாகம் வேணும். அந்த நாகவல்லி ஆத்தாவோட ஆசீர்வாதம் மட்டும் உங்களுக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பா அந்த பாம்பு உங்களுக்கு கிடைக்கும் ஐயா, கிடைக்கும். ஒரு நிமிஷம் மாயன், எங்க சார்பா அந்த நாகவல்லி ஐம் சாரி உங்க நாகவல்லி ஆத்தா கிட்ட வேண்டிக்கங்க. பட் எங்களுக்கு அந்த நாகம் வேணும். முயற்சி பண்றேம்மா. ஐயா, நான் வரட்டுமா? மாயனை நம்பலாமா சார்? பக்தனை நம்பலாம் ஹேமா. ஏன்னா அவன் மனசாட்சிக்கு துரோகம் பண்ண மாட்டான். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஸ்னேகா உங்களுக்கு தெரியும்ல? ஆக்ட்ரஸ் ஸ்னேகா தானே? நல்லாவே தெரியுமே. ஆனா அவங்களுக்கு என்ன தெரியுமான்னு தெரியல. நான் சீரியஸா கேக்குறேன், நீங்க காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படின்னா சிரிப்பு உங்களோட பெருக்கலன்னு தெரியுது. Am I right? ஐயோ, உங்ககிட்ட எல்லாம் பேசி ஜெயிக்க முடியாது போல இருக்கு. நான் சொல்றது ப்ளூ கிராஸ் மெம்பர் ஸ்னேகாவை பத்தி. ப்ளூ கிராஸ் ஸ்னேகா? தெரியாது. உங்களுக்கு தெரியாதா? அப்படின்னா அவங்க ஆபீஸ்ல எப்படி உங்க போட்டோ? ஏன் போட்டோவா? உங்க போட்டோ தாங்க. அவங்க ஆபீஸ்ல பார்த்தேன். அவங்க கையில வச்சு அடிக்கடி பார்த்துட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாம அதை பார்த்து போன்ல வேற பேசிட்டு இருந்தாங்க. நான் நினைச்சா உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களா இருப்பாங்கன்னு. நீங்க என்ன தெரியாதுன்னு சொல்றீங்க? ஏன் போட்டோவை அவங்க இதுக்காக வச்சிருக்கணும்? நீங்க சொல்றதுல உண்மையா? இதுக்காக நான் கற்பூரம் எழுதி சத்தியம் பண்ண முடியும்? முன்ன பின்ன தெரியாதன்னா அட்வைஸ் பண்றேனேன்னு தப்பா நினைக்காதீங்க. எதுக்கும் அந்த ஸ்னேகா கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. அப்போ வாக்கீசனுடைய பையனா தான் இருக்கும். நான் அவங்க வீட்டுக்கு போய் 4 வருஷத்துக்கு மேல ஆகுது. வாக்கீசன் சாவறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அவங்க வீட்டில் தான் இருப்பேன். அவன் செத்ததுக்கு அப்புறம் தான் நான் போறதை நிறுத்திட்டேன். இன்ஃபேக்ட் வாக்கீசனுக்கு பாம்பு ஆராய்ச்சியில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதாவது வேலோட அப்பாவுக்கு. அவரோட அப்பாவுக்கு பாம்பு ஆராய்ச்சியில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இவர் மட்டும் ஏன் ஒரு மாதிரி அருவருப்பை காட்டினாரு? அதுக்கு காரணம் இருக்கேம்மா. வாக்கீசன் 4 வருஷத்துக்கு முன்னாடி பாம்பு கடிச்சு தான் இறந்தாரு. ஐம் சாரி சார். அவர் என் கூட இருந்ததுனால தான் அவருக்கு அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னு அவர் மனைவி இந்திரா நம்பினாங்க. நான் எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்தேன், அவங்க கேட்குற மாதிரி இல்லை. எதுக்கு மனஸ்தாபம்னு நான் அவங்க வீட்டுக்கு போறதே நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம்தான் 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ராஜநாகம் அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள பழி வாங்குறதா சொன்னாங்க.
வருதா? ஆர் ஜோக்கிங் சார்? சயின்டிஃபிக்கா பார்த்தா பழிவாங்க. ஆனா நம்முடைய நம்பிக்கை, அனுபவங்கள் இதுபடி பார்த்தா பழி வாங்கும். இந்த கொம்பேரி முக்கன்னு ஒரு பாம்பு இருக்கு இல்லையா, அது யாரையாவது கடிச்சிட்டா அவங்க இறந்து அந்த சடலம் சுடுகாட்டுக்கு போய் அதை எரியூட்டுற வரைக்கும் ஒரு மரத்து மேல ஏறி நின்று பார்க்கன்ற நம்பிக்கை எல்லார்கிட்டயும் இருக்கு. அதே மாதிரி தான் இந்த இச்சாதாரி, இந்த ராஜநாகம், எல்லா பாம்பும் பழி வாங்கும்னு நம்புறாங்க. எப்படி பழி வாங்கும்? இந்த பாம்புகளுக்குன்னு ஒரு கேலண்டர் வச்சுக்கிட்டு டேட் எல்லாம் குறிச்சு வச்சு அந்த நாள்ல பழி வாங்குமோ? ஹேமா, ஓகே ஓகே, வர வர நீங்க புராணங்களை ரொம்ப ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க. நோ ப்ராப்ளம், அது உங்களோட நம்பிக்கை, நான் தலையிட விரும்பல. ஏதோ கேட்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். உங்களுக்கு ப்ளூ கிராஸ் மெம்பர் ஸ்னேகான்னு யாரையா தெரியுமா? இப்ப எதுக்காக கேக்குற? அவங்க கிட்ட ஏன் ஒன் செகண்ட் சார், எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, அவங்க ஏமாதான் பேசுறாங்க. யாரு நீ? ஸ்னேகா. ஸ்னேகா? ஹேமா எதுக்கு அவளை பத்தி கேக்குறா? கோமேது கல்கா. இது அந்த பெரியம்மாவுடைய கல்லாச்சே. எப்படி ஏமா பேக்ல? அப்படின்னா ஹேமா அந்த அம்மாவுடைய பேத்தியா? சாரி சார், ஒரு அர்ஜென்ட் கால், அதான் போக வேண்டியது இருந்தது. ஹேமா, உங்க பாட்டி பேரு சாவித்திரியா? ஆமா. How do you know, sir? எனக்கு தெரியாது, யாரோ ரெஃபர் பண்ணாங்க, அதான் கேட்டேன். இட் சீம்ஸ் நாகர்கோயில்ல அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆமே. எப்பவுமே நாகராஜர் கோயில்ல தான் இருப்பாங்களா? ஆமா, இது 40 வருஷ கதை. இப்ப சென்னையிலையும் தொடர ஆரம்பிச்சிருச்சு. எதை மறக்கணும்னு நினைக்கிறேனோ அது திரும்ப திரும்ப என் கவனத்துக்கே வந்துட்டு இருக்கு. If you don't mind, sir, I feel quite upset. நான் கிளம்பட்டுமா? I'm sorry. Carry on. Okay. ஹேமா, one second. சேகாவை பத்தி ஏதோ கேட்டியே? Nothing serious, sir. நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணிப்போம். Thank you, sir. சாவித்திரி அம்மாவுடைய பேத்தியா இந்த ஹேமா? 40 வருஷத்துக்கு அப்புறம் கதை தொடருது. அந்த திருமூர்த்திக்கு நான் என்ன பதில் சொல்லட்டும் அத்தா? முடியும்னு சொல்லிடு. அத்தா, அவன் கேட்டது இச்சாதாரி நாகத்தை. தெரியும் மாயன். அந்த இச்சாதாரி நாகத்தை அவன் தப்பா பயன்படுத்துவான் அத்தா.